Hi guys, welcome to our channel. நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் vlog தான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, அதனால வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நைட்டு ஒரு 11-12 மணி போல் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மிக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட கொழுந்தனார், அதாவது அபியோட கொழுந்தனார், அவங்களுக்கு வந்துட்டு நிர்மலுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு மதுரையில். ஸோ நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து ட்ராவல் பண்ணி மதுரைக்கு போகிறோம். அப்புறம் என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, எப்படி பொண்ணு எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு இந்த விலாக்லேயே ஒரே விலாகாக எடுத்துடலாம் நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒரு வந்து ரொம்ப லென்த்தாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம மதுரைக்கு போகிறோம். அப்போ அதுக்கு வந்து இங்கேருந்து நம்ம பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு போனோம். ஏன்னா அம்மா வீட்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம ஏறிக்கலாம். அதனால் இங்கேருந்து நம்ம ஒரு 11 மணி போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொச்சன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு பை கிடைக்கல, லாஸ்ட் நேரத்தில் கட்டைப்பை, இங்கேருந்து கட்டைப்பை எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் உள்ள பேக்கில் தான் எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அந்த விலாக்லாம் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. இப்போ தான் நான் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது இந்த கட்டைப்பையை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. எந்த ரூபத்துலையாவது ஒரு கட்டைப்பை வந்துடுது. இந்த தாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு மெயின் பையே கட்டைப்பையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட இப்படி மாட்டுவோம்ல, அந்த மாதிரி பேக் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பேக் வந்து அம்மா வீட்டில் இருக்க, அம்மா அந்த பேக்கில் எடுத்துகிட்டு வராங்களா என்னான்னு தெரியல. அம்மா தச்சுக்கு துணி எடுத்து வைக்கல, மறந்து போயிட்டேன். இன்னும் எனக்குமே எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். சுமார் 2 செட்டு சாரீ பார்த்திங்கனாக்கா டைலர் கடையில் இருக்குது. அதை நைனா வாங்கி வைக்க சொன்னேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. கடையை பூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி சுடிதார் தான். அதுவும் இங்கேருந்து மதுரையிலே போய் ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இங்கேருந்து நார்மல் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்துட்டு சாரீ கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கனால சாரீ வந்துட்டு புது சாரீ அங்கே கொடுத்துருக்குறேன். அது வந்தோடனே அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே போக வேண்டிதான். இன்னமும் சொல்கிறதுக்காக இப்போ வீடியோ எடுத்தா மறந்து போயிட்டேன். இப்போ அத்தை எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் காப்பு போடுறாங்க. நல்லபடியாக நான் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ இல்லை, நான் மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே அத்தை வந்துட்டு நாங்கள் எங்கே கிளம்புனாலும் 2 பேரும் வெளில கிளம்புனாலுமே அருள் காப்பு போட்டுருவாங்க. இது அருள் காப்பு இப்படி போட்டாக்கா வந்துட்டு எங்களுக்கு எந்த சேதாரமும் செய்கூலிலாம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் இதுக்கு வந்துட்டு அத்தைக்கிட்ட சொல்லுவோம், எங்களுக்கு அருள் காப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் எங்களுக்கு அது மாதிரி செஞ்சு விட்ருவாங்க. லோக்கலில் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்படி நைட்டியோடையே அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஆட்டோவில் நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு இப்படி ஒரு நைட்டி போட்டுட்டு கிளம்ப வேண்டிதான். எங்கள் நைனா நான் அந்த பேக் வெயிட்டை தூக்கிட்டு வருவேன்ட்டு முடியாந்துட்டாங்க. சரி போகலாம் மணினா, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் என்னமோ ஊரில் தான், ஆனால் நம்ம வீடு பாருங்களேன், கொயின்னு நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கே வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் இழுத்து போட்டால் அதே இது கசில் ஒரே ஒரு நாள் ஃபங்க்ஷன். நாளைக்கு போகிறோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர போகிறோம். ஆனால் அதுக்கு அந்த பீரோலேருந்து எல்லா துணியும் இழுத்து போடு அப்படின்னு ரூமை வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஹாலுக்கு தான் நைனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரோட ட்ரெஸ்ஸும் எப்பயுமே நாங்கள் ஊருக்கு போகும்போது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த இடத்துல போட்டுருவோம். அப்போ எங்கள் நைனை உட்கார வச்சுக்கல, எங்கள் நைனை தான் உட்காந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அழகாக மடக்கி எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைப்பாங்க எப்பயுமே. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். தச்சோட ட்ரெஸ் இப்போ அம்மா ட்ரெஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. தச்சோட ட்ரெஸ் அங்கே இருக்குது, என்னோட ட்ரெஸ் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு விடிய காலையில் 4 மணிக்கு ஊருக்கு எங்கள் வீட்டில் உள்ள பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன், நாளைக்கு ஊருக்கு போகிறோன்னா இன்றைக்கி போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம். போய் புது ட்ரெஸ் எல்லாம், இது என்னோடய பழக்கம். அபிக்கு தச்சுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா புதுசாக வாங்கிட்டு வந்து தான் போட்டு அது இத்தனை வருஷம், ஏதோ 9-10 வருஷமாகவே அப்படி தான் நாங்கள். ஆனால் எங்கள் அம்மா, நான் எங்ககிட்டேருந்து இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுனாக்கா அது எங்கள் அம்மா கிட்டே இருந்தான். நாளைக்கு ஃபங்க்ஷன் வேகமாக உட்காந்து தைச்சாங்க. இந்த ரோஸ் புடவை, இந்த ஜாக்கெட் தைச்சிருக்காங்க பாருங்க. இப்போ தான் சாயந்தரம் உட்காந்து தைச்சாங்க. பட்டு என்னது கீழே வெட்டி, எல்லாம் கீழே வெட்டி. ஏன்னா இப்போ அவங்களும் புதுசா, நைனாக்கு புதுசா ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. அம்மா வந்து தச்சு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. சாயந்தரத்துலேருந்து தச்சிட்டு இருந்தாங்க. துணி தச்சு புது புடவை எடுத்து கட்டுவாங்க. இந்த பழக்கம் தான் எங்களுக்கு வந்துட்டு அப்பையிலேருந்து வந்தது. என்னது அங்கே வரும்
யார் பேட்டி? என்ன பேட்டி சொல்லு. சரி சரி உட்காந்து இப்படி காலை ஆட்டிக்கிட்டு தான் அங்கே பார்த்தீங்களா காலை எங்கள் நைட் அங்கே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேற்று துணி எடுத்தாங்க. யாரோட தைச்சிங்க? அப்போ உங்களோட நீங்கள் தான் தைக்கணும். நைனாவை தப்பாங்க. இன்னைக்கு இல்லை, எத்தனை வருஷமாயும் நீங்கள் தான் உங்களுக்கு தப்பீங்க. இன்னைக்கு துணி எடுத்தாங்களா நைனா? மாடியில் கடந்த துணியை அதான் அவங்க தான் நிற்பாங்க. நேற்றுலேருந்து இங்கே தான் நின்னாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா. சரி ஏதோ ஒரு டப்பா எடுத்துட்டு போன்ட்டு போயிட்டீங்களா? என்ன சொன்னீங்க? இந்த Dress போடவா அந்த Dress போடவானா எனக்கு ரொம்ப பிடிச்ச Dress. இதுதான் என் உயிர் Dress. காக்கி Dress. காக்கி பேண்ட் காக்கி சட்டை. அதுக்கு 4 நாளைக்கு லீவு. அங்க எடுத்து வச்சிட்டு புது Dress எடுத்து வைங்க. எங்க அம்மா கிட்ட இந்த லிப்ஸ்டிக் இந்த நெயில் பாலிஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டப்பா கேட்டாங்க. அதுக்கு பார்சல் பண்ற மாதிரி இல்லோபடி டப்பா எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் ஒரு டப்பா கேட்டேன். எங்கள் அம்மா உடனே எங்க டப்பாவை கட்டுங்க டப்பாவை இந்த டப்பாவை எடுத்து கொடுக்குறாங்க ஒரு டப்பா கேட்டதுக்கு. எங்கள் நைனாவோட கருத்து, நைனா நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். இதுக்கு நான் 3 மணிக்கெல்லாம் கிளம்பலாம், 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம், தூங்கவே வேணும் அப்படிலாம் பிளான் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி 4:45 ஆக போகுது. ஆயிடுச்சு 4:50 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம கிளம்புறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பைஜாம் ட்ரெஸ் போட்டு பஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாய் 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 பாய். நைனா கொண்டு வந்து ரெடியாக பேக் அங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்னும் கதவை திறக்கலை. இந்த தஞ்சாவூரில் சேகர்னு ஒரு ஹோட்டல் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தால் இட்லியை உடைக்கவே முடியுதா. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அப்படியே என் கை அப்படியே உள்ளே விடுற அந்த மாதிரி இருக்குது, அப்பயும் உடைக்க முடியல. பார்த்தா பூரி வாங்கினாக்கா அதில் உப்பாக இருக்குது, தோசை பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்குது. இந்த இட்லியை நானும் என்னோட உங்களுக்கு தெரியுதா இன்னைக்கு என்னோட கை எப்படி இருக்குன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு உடைச்சி பீச்சிட்டேன் இந்த இட்லியா. ஆப்பாடி உடைக்க முடியல. இது நாங்கள் வேற அவசரப்பட்டு இட்லி வாங்கிட்டோம். இந்த இட்லியை உடைக்கவே முடியல, கஷ்டமாயிட்டு. இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் சாம்பார் ஊற்றி ஊற வச்சாலும் உடைக்க மாட்டோம். இப்படி இருக்கு. வெரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. 2 இட்லியோட வந்துட்டோம். இந்த உருவத்துக்கு 2 இட்லிலாம் பத்துமான்னு நீங்களே யோசிங்க. நல்லாவே இல்லை. எதுவுமே ஒரு வடை கூட சாப்பிட முடியல. நான் ஒரே மன வருத்தம் ஆயிட்டேன். இவங்க அலப்பற ரொம்ப தாங்க முடியல. வர வர இவங்களோட அல்ட்ராசிட்டி எங்க போனாலும் அப்படிதான். 2 பேரும் கப்புள்ஸ் விளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கேட்டாக்க நான் பெரிய யூடியூபர் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம்னா அதோட ஃபுல்ஃபில் ஆகுறது, நம்மளோட டிராவல் ஃபுல்ஃபில் ஆகுற எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட டிராவல் பண்றவங்களும் வந்துட்டு நம்ம கூட அந்த அந்த வண்டியில வந்துட்டு போடுற சாங்ஸும் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ல செம பாட்டு, அவ்வளோ சூப்பரான பாட்டு. எனக்கு அவ்வளோ நாகப்பட்டினத்துல ஏறி உட்காந்து தஞ்சாவூர் வர வரையும் எனக்கு பிடிச்ச பாட்டா ஓடுனுச்சு. எல்லாமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்ல 90 கிட்ஸுக்குலாம் 80s சாங், அது மாதிரி இந்த மாம சீசம் வந்து வராண்டி, அப்புறம் வந்து எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வைப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு வந்தேன். பஸ்ல இப்படி பாட்டு கேட்கறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்குலாம் வந்துட்டு பஸ்ல இப்படி பாட்டு கேட்கறதுலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த இடம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு பைக்லேயே நானும் அவங்களும் பைக்லேயே ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், காளியம்மன் கோயில். அப்போ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா நான் ஒரு வழி சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த பக்கம் தான் எனக்கு தெரியும், நீங்கள் இந்த பக்கம் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒன்னே இல்லடி இந்த பக்கம், இல்லை இந்த பக்கம் தான் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கூட பார்த்தா அது தப்பான வழி. அப்படி அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு வந்தோம். இந்த சைடு செம்ம காமெடியா இருந்து அந்த கோயில் போனதுலேருந்து வர்ற வரையும் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டேவும் போயிட்டு வந்தோமா. அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கும்போது அப்படி இருக்கு. இது இப்போ அந்த கந்தரவ கோட்டை எல்லாம் இருக்குல்ல, புதுக்கோட்டை வழியா கந்தரவ கோட்டை, அந்த வழியா தான் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம். இப்படி நம்ம அந்த வழியா தான் மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு நல்லா இருக்கு. பைக்ல அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எதிர்த்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டேவும் ரொம்ப லாங் டிரைவ். இது ஒரு 2-3 ஹவர்ஸ் என்னமோ இங்கேருந்து கோயிலுக்கு மட்டும் போனோம். அப்புறம் அங்கேருந்து திருச்சியே போனோம். டிமார்ட் நான் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபுல்லாவே டிராவல்லே தான் இருந்தோம். ஃபுல்லா பைக்ல டிராவல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் மிஸ் பண்றேன். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பேசிக்கிட்டே வந்தோம், இங்க இது அப்படி இது அப்படி அப்படின்னு அவ்வளோ கதை பேசிட்டு வந்தோம். மிஸ் பண்றேன்ப்பா.